எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு 2, 3 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகேயோட பிரசிடெண்ட் விஜய் வந்து அந்த டியூரிங் கேம்பெயின் அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நியூஸ் வந்திருக்கு. அந்த ஃப்ளாக் அவங்களுடைய ஃப்ளாக் கலரில் பிஜியானை பெயிண்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பறக்க விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. இதை வந்து பீட்டா அமைப்பு வந்து கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு லெட்டரும் எழுதி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்பஸ்க்காக பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பீட்டா அமைப்பு அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல விஜய் அவருக்கு எழுதுனதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜியான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் வந்து கடுமையாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேம்பெயினில் பண்ணது இந்த மாதிரி பண்ணுறது வந்து பேர்ட்ஸோ இல்லாட்டி அனிமல்ஸோ எதையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டிக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எதிர்த்து அவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. பீட்டா அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து மீதி இருக்கிற அந்த பேர்ட்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்களுக்கு, அதாவது ரீஹேப் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இதனால் வந்து அந்த பேர்ட்ஸுக்கு இன்ஜுரிஸ் ஆகும், ட்ராமா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து வயலேஷன் ஆஃப் அந்த க்ரூயல்ட்டி 1960 அந்த இதுக்கு வந்து அதை வந்து அந்த சட்டத்தை வந்து மீறதா ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் இந்த பீட்டா அவங்க வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த லெட்டரும் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபாலோ பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து April 23 அன்றைக்கி நடந்தது. அதுக்கு முன்னாடி 1 மந்த் ஒரு 35 to 40 டேஸ் வரைக்கும் வந்து கேம்பெயினிங் எல்லாருமே வந்து கட்சிக்காரங்க எல்லாம் பரப்புரை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு தீவிரமாக இருந்தது அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி மட்டும் 21 அன்றைக்கி ஈவினிங் 6 அந்த கேம்பெயின் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ட்ரிச்சியில் கேம்பெயின் பண்ணும்போது இந்த பறவை வந்து அந்த கட்சியோட கலரில் வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டு அதை பறக்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து இந்த இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்து என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இனிமே தான் தெரிய வரும், யார் பண்ணாங்க என்ன ஏது அப்படிங்கிறது இனியும் தெரில. அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறத வந்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இனி தெரிய வரல. இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது அகைன்ஸ்ட் த லா. இது வந்து க்ரூயல்ட்டி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து மெயினாக பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டஸ்டன்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பாதிக்கும். அவங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அனிமல்ஸு பேர்ட்ஸு அதெல்லாம் துன்புறுத்தாமல் அவங்க வந்து கேம்பெயின் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து அதுங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராப்பர் கேருக்கு அதை திரும்பி வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ புறாக்கு அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து பறக்க விட்டாங்க அப்படிங்கிறது தெரில. இனி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ரிமைனிங் பேர்ட்ஸ் அப்படிங்கிறதும் தெரியல. அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். இவங்க ஸ்விஃப்டாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிய வரும். நம்மளும் வந்து கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கண்டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.